ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதுலேயும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். பேக் நெக்கு வந்துட்டு ஓவல் வச்சு சாரியோட கிளாத்தில் இருந்து நம்ம பட்டன் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து லைனிங்கில் கரெக்டாக கட் பண்ணிட்டோம். அதை மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது லைனிங்கை வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணோம்னா சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வரும். எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரெஸ்ஸு நல்ல சுருக்கம் இல்லாமல் பிடிச்சி தைச்சோம்னா ஸ்டிச்சிங் பண்ணி எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். இது எப்போவுமே இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும், லுக்காகவும் தெரியும் ஸ்டிச்சிங் பண்ணது. இந்த ஓவல் வச்சு சாரீ கிளாத்தில் பட்டன் வச்சு தைச்சிருக்கோம். ஸ்லீவும் அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாடல் ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.